கேட்டா சிங்கப்பூர் சிட்டிசன் யாரு சிங்கப்பூர் சிட்டிசன்? சார் அங்கெல்லாம் இப்போ நம்ம புதுசா போறோம், முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நம்ம பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுப்பா. சிட்டிசன் சார் பேர் நம்பூர் சார் தான் இருக்காங்க சார். பேரு அவங்களுக்கு பேர் இருக்கும்ல? இருக்காங்க சார். பேர் என்ன? ரம்யா, திவ்யா. இதுல யாரு சிங்கப்பூர் சிட்டிசன்? எல்லாருமே வா. எல்லாருமே சார். இது நைட்ல போகும்போது போட்டுப்போம் சார். நைட்ல இது ஆஃப்டர்நூன் சார், மதியத்தில். மனசாட்சியே எல்லாம் பேசுற பத்தியா நீ? சார் சரி, என்ன வேலை பார்க்குறீங்க? சிங்கப்பூர்ல இருந்து கம்பி கட்டுற வேலை சார். சார் சார் உண்மையிலே கம்பி கட்டுற வேலை தான் சார். இல்லப்பா, அவன் ஏன் சிரிக்காங்கன்னா கம்பி கட்டுற கதை என்ன கேள்விப்பட்டாங்களா? இப்ப கம்பி கட்டுற வேலைனால அவங்களுக்கு வந்து இப்ப இவ்வளவு கம்பி கட்டிருக்கான் போல நினைச்சிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. கார் பார்க்கிங்கு, வீடு கட்டும் போதெல்லாம் கம்பி கட்டுவாங்களே சார், அந்த கம்பி கட்டுற வேலை தான் சார் பார்த்துட்டு இருந்தேன். மாதம் 1 lakh சார். அந்த 1 lakhல 50,000 வந்து வீட்டுக்கு அனுப்புவேன். மீதி 20,000 வந்து திங்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிடுறேன். மீதி 30,000 ஃப்ரெண்ட்ஸுங்களோட. சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு அப்படி என்ன செலவு பண்ணுவீங்க? இப்போ ஹோட்டலுக்கு போனாக்கா நான் தான் சார் பில் பே பண்ணுவேன். எங்காச்சும் பார்க்குக்கு, பீச்சுக்கு எல்லாமே நான் தான் சார் பே பண்ணுவேன். உன் கூட சிங்கப்பூர் சிட்டிசன்ல மேல் ஃப்ரெண்ட்ஸே இல்லையாப்பா? எல்லாமே ஒன்லி ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் தானா? ஆமாங்க சார். ஆனால் இவ்வளவும் பண்ண சிங்கப்பூரில் கஷ்டப்படுறேன்னு வேற சொல்கிற பற்றி அதான் என்னால் ஏற்றுக்க முடியல சார். மாதம் பூரா கஷ்டப்படுவேன். அந்த வாரத்தில் ஒரு அந்த சண்டே நாளில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருந்துட்டு வந்தேன் சார். இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போகணும் சார். என்ன சார் எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம? சரி, சிங்கப்பூர் சிட்டிசன் ஃபோட்டோஸ் இருக்கா? இருக்குது சார். காட்டுங்க பார்ப்போம். சிங்கப்பூர் சிட்டிசனோட எடுத்தது அந்த பழைய மொபைல் இருக்குது சார். இது ஃப்ரெண்ட்ஸுங்களோட எடுத்தது புது மொபைல் இருக்குது சார். அப்போ கூட கரெக்டாக ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸாக காட்டுறான் பார். எழுதி சொல்லக்கூடாதுன்னு எல்லா ஃபோட்டோ மறைச்சி வச்சுட்டார் சார் அவர். ஆனால் எனக்கு என்னமோ தலைவன் வந்து இந்த ரம்யா, திவ்யா இதெல்லாமே கூட சீன் தான் தோணுது. இல்லை சார், நான் வீடியோ கால் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அவங்கள. சிங்கப்பூர் சிட்டிசன் நேர்லயே பார்த்தாச்சு. வீடியோ கால் காமிப்பார் அடிக்கடி. அதை காமிச்சு வெறுப்பேற்றுக்குன்னு எனக்கு கால் பண்ணுவார். இல்லை, அவர் அந்த ரம்யா, திவ்யா உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க? அவங்க கிட்ட நான் பேசல. இவர் வீடியோ கால் பண்ணி அவங்களெல்லாம் காமிப்பார். ஓ, இவங்க சிங்கப்பூர் சிட்டிசன் சார். காட்டுவேன், ஆனால் பேச வைக்க மாட்டேன். அப்போ அவங்க சும்மா ரோட்ல போறவனுக்கே பார்த்துக்க ரம்யா திவ்யா அவனுக்கு நீயே காட்டுறீங்க, கரெக்டா? இல்லை சார், இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. அது ரியல் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். இதில் நைட்டு போடுற கண்ணாடி எதுப்பா? இதுவா? இது நைட்டு போடுற கண்ணாடியா? சோ முடிஞ்ச வரைக்கும் அப்படியே இருந்துங்க. சரிங்க சார். கூச்சப்படாமல் போட்டுருக்காரு பாரு. இந்த ரம்யா திவ்யா யாரு அவங்க? நீங்க கம்பி கட்டுறதுல பாக்குறீங்க. ஆமா சார். அவங்க என்ன பாக்குறாங்க? அவங்க வந்து சிங்கப்பூர் ரெசிடென்ட் சார். யோ, எப்ப பாரு சிங்கப்பூர் சிட்டிசன். அவங்க யார்? அவங்க ஆபீஸ் ஒர்க் சார். அவங்களும் கம்பி கட்டுறாங்களா? இல்ல சார். சண்டே போனாக்கா மீட் பண்ணுவோம் சார். ஒரு இடத்துல டேக்கன்ற ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம் நாங்கெல்லாம். யார் அவங்க என்ன வேலை பாக்குறாங்க? எனக்கு தெரிஞ்சு தலைவன் விடுறது எல்லாமே கம்பி கட்டுறதுல தான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சார். டக்குனு மயக்கங்கள்ட்ட என்ன கரெக்டா கண்டுபிடிச்சியா? கரெக்டா கண்டுபிடிச்சாங்க மாப்பிள்ள. அவர் சாக்கானதை பத்தியா? டக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க.